உன் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்க அந்த ஆளோட மனசு நான் இல்ல இந்த உலகத்துல வேற எந்த பொண்ணாலையும் மாத்த முடியாது. நீ கட்டின புடவையே வேற ஒருத்தி கட்டுறதுக்கு சம்மதிக்காத அந்த ஆளு நிச்சயமா பொண்ணை தவிர வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டாரு. வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டாரு, மனசையும் மாத்திக்க மாட்டாரு. எப்படியாவது அவர் என்ன மறந்துதான் ஆகணும். அதுக்கு என்ன வழி? அக்கா, அவரு மறக்கிறது இருக்கட்டும், முதல்ல ஒன்னாலதான் அவரை மறக்க முடியுதா? இல்ல அவரோட ஞாபகத்தையாவது சரியா மறைக்க முடியுதா? வரும்போது ஒண்ணு சொன்னாரே. ஓய் கீதா, போய் அந்த சாந்தி கிட்ட சொல்லு, என்னைக்காவது ஒரு நாள் நான் அவன் மனசை மாத்தி கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன். இப்ப ஒவ்வொரு நிமிஷமும் என்ன வேதனைப்படுத்துறாள், இதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவளுக்கு நான் பிரசவ வேதனை உண்டாக்க போறேன். நமக்கு இந்த குடும்ப கட்டுப்பாடை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. நம்ம கட்டுப்பாடெல்லாம் பொண்டாட்டி அளவுல தான். ஒரே ஒரு பொண்டாட்டி, பிள்ளைங்க எத்தனை கணக்கா கிடையாது. 10 மாசத்துக்கு ஒருத்தர் அவளை கர்ப்பமாக்கி வாழ்நாள் பூரா நிரந்தர கர்ப்பிணி ஆக்கல. என் பேரு கண்ணன் இல்ல. தொட்டில் எதுக்கா? உனக்கு அம்மா ஒண்ணும் ஆசையே இல்லையா? இந்த பார், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அடுத்த வருஷத்துக்குள்ள இந்த தொட்டில நீ ரொப்பி ஆகணும் சொல்லிட்ட. அக்கா, உங்க 2 பேர் பிரச்சனைக்கு 3வது ஒரு ஆள் தீர்வு சொல்லவே முடியாது. ஏன் நீயும் உன் பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லக்கூடாது? சாந்தி, வா சாந்தி. என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன தேடி வருவேன் எனக்கு மட்டும் நம்பிக்கை இருந்தது. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்க தெரியுமா? என் சாவு கூட நீ வரமாட்டேன்னு சொன்னாங்க. நல்ல வேளை நான் சாவுறதுக்கு முன்னாடியே நீ வந்துட்ட. நான் செத்தாதான் நீ வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ செத்திருப்பேன் சாந்தி. நீ என்ன வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு அப்படி நான் என்ன சாந்தி தப்பு செஞ்சேன்? தப்பு பண்ணது நீங்க இல்ல, நான் தான். இவ்வளவு நாள் உங்களை தவிக்க விட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. இனிமே உங்களை தவிக்க விட மாட்டேன். இத்தனை நாள் என்ன பிரிஞ்சு கஷ்டப்பட்ட நீங்க இன்னும் ஒரு 10 நாள் எனக்காக காத்திருக்கணும். 10 நாள் கழிச்சு நானே உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு மாலையோட வாங்க. மாலையோட வா? நான் மாலையோட வந்தா நீ ஏமாத்திட்டு போயிடுவ. பின்ன என்ன சாந்தி, நான் தாலியோட காத்துட்டு இருக்கும் போதே என் காலை வாரிட்டு போயிட்ட. இப்ப வெறும் மாலையோட வந்தா ஏமாத்திட்டு போக மாட்டேன்னு என்ன நிச்சயம்? இந்த தடவை நீங்க வாங்குற மாலை நிச்சயம் என் கழுத்துல விழும். என் மேல சத்தியம். உன் மேலதான் சத்தியம் பண்ணாது சாந்தி. அப்புறம் சத்தியத்தை காப்பாத்த முடியலன்னா நீ செத்து போயிடுவ. நீ செத்து போயிட்டேனா அப்புறம் நான் உயிரோட இருந்து பிரயோஜனம் இல்லை. அதை விட என் மேல சத்தியம் பண்ணு, நீ சொன்னமா நடக்க முடியலனா நான் செத்து போனா கூட பரவாயில்ல. பிளீஸ், சாவை பத்தி பேசாதீங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் வாழறத பத்தி யோசிக்கிறேன். இனிமேதான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும்.